ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. திருச்சூரில் வேண்டுதல் க்ஷேத்திர சிறப்பு. சத்புத்திரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பேரும் திருச்சூருக்கு போய் சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பஜனம் இருக்கலானார்கள். திருச்சூர் விருட்சாசலம் என்று பெயர் பெற்ற மகா சிவக்ஷேத்திரம். விருஷம் என்றால் நந்திகேஸ்வரர், ரிஷபம் என்பதும் விருஷம் என்பதும் ஒன்றேதான். விருஷபாரூடரான சுவாமி நந்தி ஒரு மலை ரூபத்தில் இருக்கும். இங்கு மலைக்கு மேலே வீற்று கொண்டிருக்கிறார். நந்தி பெரிய ரிஷப ரூபத்திலும் அந்த கோவிலில் இருக்கிறார். மலையாளத்தில் உள்ள சிவாலயங்களில் மிகவும் முக்கியமானதும் பெரியதும் திருச்சூர் ஆலயம்தான். ஊருக்கே நடுநாயகமாக அது அமைந்திருக்கிறது. பெரிய மைதானத்துக்கு மத்தியில் பிரம்மாண்டமான மதில்களோடு உள்ள கோவில். பிற்பாடு மைதானமாகிவிட்டாலும் ஆதியில் இந்த இடமும் ஒரு காவுவாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரே தேக்கு மரமாக அங்கே இருந்திருக்கிறது. இப்போதும் அந்த இடத்திற்கு தேக்கிங்காடு என்று பெயர் ஒட்டி கொண்டிருக்கிறது. ரிஷபமலை என்பதும் மலை என்று சருகலாக ஏறி போகிற மாதிரி தெரியாது. மண்ணை வெட்டி கொட்டி சமமாக செய்தாற் போல அங்கே விருத்தாகாரமாக வட்ட வடிவமாக பூமி அமைந்திருக்கும். வடக்குன்னாதர் என்று ஜனங்கள் சொல்கிற விருட்சாசலேஸ்வரர் ஸ்ரீ கோவில் என்று மலையாளத்தில் சொல்லப்படும் பிரதானமான சந்நிதியில் இருப்பார். அந்த தேசத்தில் சதுரமாக சந்நிதி அமைத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கு கூரைகளாக ஓடு வேந்து கோயில் கட்டுவது சகஜமாயிருந்தாலும் இந்த சந்நிதி வட்டமாக கட்டப்பட்டு குடை போன்ற ஒரே தல கூரையுடன் இருக்கிறது. இந்த கோவிலிலேயே சங்கர நாராயணருக்கும் ராமருக்கும் ஸ்ரீ கோயில்கள் இருக்கின்றன. இவற்றின் சங்கர நாராயணர் சந்நிதியும் விருத்தாகாரமானது, வட்டமானது. ஆனால் அது 2 தளம் கொண்டது. ராமர் சந்நிதியோ இரட்டை தளத்துடன் சதுரமாக இருக்கிறது. சிவன் கோவிலில் இப்படி விஷ்ணு சம்பந்தமான சன்னதிகள் இருப்பது கேரளத்தில் சகஜமே. இது ஆச்சாரியால் நிலைநாட்டிய தர்சனாத்வைதத்துக்கு சமய சமரசத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. நாராயண ஸ்மரணத்துடனேயே காரியங்களை செய்து வந்த சங்கரரின் அவதாரத்திற்காக வேண்டிக் கொண்ட கோவிலில் சங்கர நாராயணர் இருப்பதும் பொருத்தந்தானே. சுவாமி சன்னதிக்கு பின்பக்கம் அம்பாள் சன்னதி, பார்வதி என்றே பெயர். அது தாருமூர்த்தி, மரத்தால் ஆன திருவுருவம். மத சம்பந்தமான நாட்டிய நாடகங்கள் நடத்துவதற்கென்றே மலையாள கோவில்களில் கூத்தம்பலம் என்ற மண்டபங்கள் உண்டு. திருச்சூர் கூத்தம்பலம்தான் அவற்றில் ரொம்பவும் புகழ் படைத்தது. மர வேலைப்பாடு மிக்கதாக அது இருக்கிறது. திருச்சூர் என்றவுடன் திருச்சூர் பூரம் என்பதாக ஏகப்பட்ட யானைகளில் அநேக தெய்வ மூர்த்தங்கள் எதிரும் புதிருமாக அணிவகுத்து நிற்கும் உற்சவம் நினைவுக்கு வரலாம். ஆனால் அதற்கும் திருச்சூர் விருட்சாசலேஸ்வரருக்கும் சம்பந்தமில்லை என்றால் ஆச்சரியமாயிருக்கும். இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் தேக்கிங்காட்டில் அந்த உற்சவம் நடந்தாலும் இந்த சுவாமி அதில் கலந்து கொள்வதில்லை. அண்டைப்புற கோவில்களிலிருந்து வரும் அம்பாள்கள் தான் பூரா விழாவில் கலந்து கொள்வது. இந்த கோவிலுக்கு கிழக்கே பார்மேகாவு பகவதி கோவில் இருக்கிறது. வடக்கே திருவம்பாடி கிருஷ்ணன் கோவிலிலும் ஒரு பகவதி இருக்கிறாள். இந்த 2 பகவதிகள் ஆளுக்கு ஒரு யானை கோஷ்டியுடன் பவனி வந்து நடப்பதுதான் பூர உற்சவம். அந்த யானைகள் விருட்சாசலேஸ்வரர் பிரகாரத்துக்குள் நுழைந்து பிரதட்சிணம் பண்ணி கொண்டுதான் வெளியிலுள்ள உற்சவ பூமிக்கு வரும். சுவாமி உற்சவ மூர்த்தியாக போய் அதில் கலந்து கொள்வதில்லை. சிவராத்திரி உற்சவம்தான் அவருக்கு உண்டு. ரொம்ப விமரிசையாக நடக்கும். அப்போதும் கூட உற்சவமூர்த்தி வெளியே வீதி உலா போவதென்பது கிடையாது. இதை சொல்லும்போது இன்னொன்று நினைவு வருகிறது. சுவாமிக்கு பூஜை பண்ணும் அர்ச்சகர்களும் அவர்களுடைய முறைக்காலம் டேர்ம் முடியும் வரையில் கோவிலை விட்டு வெளியில் போக முடியாது. ஒவ்வொரு அர்ச்சகருக்கும் ஒவ்வொரு டேர்ம் வரும். அந்த காலம் பூராவும் பூர்ண பிரம்மச்சரிய நியமத்துடன் கோவிலுக்குள்ளேயே தான் ஈஸ்வர ஸ்மரணத்துடன் வசித்து வருவார். முறை இன்னொருத்தர் கைக்கு மாறின பின் தான் அவர் வெளியிலே வருவது, வீட்டுக்கு போவது. இம்மாதிரி ஆச்சார நியமம்தான் மலையாளத்து கோவில்கள் சாநித்தியத்தை நன்றாக காப்பாற்றி வருகிறது. திருச்சூர் கோவிலில் ஒரு விசேஷம், அங்கே மகாலிங்கத்துக்கு எப்பொழுதும் சுத்தமான பசுநெய்யால் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருப்பது. இப்படி 1000 10,000 வருஷமாக பண்ணி லிங்கமே தெரியாமல் ஒரே நெய் பாறையாகத்தான் கற்ப கிரகத்துக்குள் தெரியும். நல்ல வெயில் காலத்திலும் கிட்டத்திலேயே நிறைய தீபங்கள் எரிந்து கொண்டிருந்த போதிலும் நெய் உருகுவதில்லை.
ஹிமாலயத்தில் சுற்றிலும் பனிப்பாறைகளுக்கு நடுவில் வாசம் செய்யும் சுவாமி இங்கே நெய்ப்பாறையில் அப்படியே புதைந்து வாசம் பண்ணும் என்று தீர்மானம் செய்து கொண்டிருப்பார் போலிருக்கிறது. பனிமலைக்கு பதில் நெய்மலை. இன்னொரு ஆச்சரியம், இத்தனை நெய் குன்றாக குவிந்திருந்தும் ஒரு ஈ, ஒரு எறும்பு அங்கே பார்க்க முடியாது. மலையாள தேசத்தில் ஆயுர்வேத சிகிச்சை நிறைய நடக்கிறதல்லவா? அதில் பலவித ரோகங்களுக்கு புராதன கிருதம் என்பதான பழம் நெய்யை மருந்து சரக்காக சொல்லி இருக்கிறது. திருச்சூர் கோவிலில் 1000 வருஷத்துக்கு முற்பட்ட நெய் கூட கிடைப்பதால் மலையாள வைத்தியர்கள் அங்கே போய்தான் புராதன கிருதம் வாங்கி கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட கஷேத்திரத்துக்குத்தான் போய் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற தம்பதி பஜனம் இருந்தார்கள். பஜனை, பஜிப்பது என்று சொல்வதெல்லாம் பக்தி பண்ணுவது என்பதையே குறிக்கும் வார்த்தைகள். பஜ் என்ற தாதுவிலிருந்துதான் பஜனை, பக்தி என்ற 2 வார்த்தைகளும் வந்திருக்கின்றன. பஜனம் என்றால் சேவை செய்வது. குறிப்பாக பஜனம் இருப்பது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு உத்தேசத்தை வேண்டி ஒரு புண்ணிய கஷேத்திரத்துக்கு போய் 1 மண்டலம் 2 மண்டலம் அங்கே இருந்து கொண்டு ஜபம், பாராயணம் செய்வது, பிரம்மச்சரியம் முதலிய நியமங்களோடு தினமும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சுவாமி தரிசனம் பண்ணுவது, அனுமதிக்கப்பட்ட ஆலயங்களில் சன்னதியிலேயே நித்திரை பண்ணுவது என்று அர்த்தம். உத்தேச பூர்த்தி பற்றி ஸ்வப்னத்திலே சுவாமி ஆக்ஞை கிடைக்கும். நம்பிக்கை இருந்தால் சங்கேதமாகவாவது கிடைக்கும். இவர்கள் விருஷாசலத்தில் புத்திரனை உத்தேசித்து பஜனம் இருந்தார்கள். பக்தி ஸ்ரத்தையுடன் வேண்டியபடி இருந்தார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.